ஹாய், அமேசான்லேருந்து நான் வந்து இந்த களி மிக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து பாமெரா அப்படிங்கிற பிராண்டோடது. இது வந்து கொலாபரேஷன், பெய்ட் ப்ரமோஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து நான் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்டேருந்தே பாம் ஜாகரி பவுடரும் வாங்கியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2 பார்ட்ஸ் ஆஃப் வாட்டரில் 1 பார்ட் ஆஃப் இந்த ஜாகரி பவுடர் போட்டு அதை நல்லா கொதி விடணும். ஸோ அந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து இந்த களி பவுடரும் வந்து அதே மாதிரி 1 பார்ட் எடுத்துக்கணும். 1 பார்ட் எடுத்து அதை வந்து லம்ப் வராமல் கிளறணும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு பீட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டேன். போட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ஸ்டிர் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது நல்லா கெட்டியானதும் அதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு பாத்திரத்தோடு ஒட்டாமல் வர வரைக்கும் கலரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நம்ம வேணும்னா வந்து நட்ஸெல்லாம் கார்னிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பில் போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு இதே பேன்லேயே வந்து கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பெல்லாம் வந்து ஒரு ஓரமாக ட்ரை பண்ணேன். அது ஒழுங்காக வரல. ஸோ அதனால் கேசரிக்கெலாம் செய்கிற மாதிரி முதல்ல நெய் விட்டு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து ஒட்டாமல் வந்தது எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாக. ரொம்ப சிம்பிள் பண்ணுறது, ஹெல்த்தியும் கூட. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து இந்த ஸ்வீட் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.